இந்த காலை ஆராதனையில் தேவஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கொஞ்சம் நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் அவர் என் மேல் இருக்கிறார், அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த காலை ஆராதனையில் இந்த வார்த்தையினுடைய உள்ளடக்கம் மற்றும் இந்த வசனத்தில் தேவன் வைத்திருக்கிற மாபெரும் மகிமையை நாம் காணும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டினுடைய லக்கு, இந்த ஆண்டினுடைய வார்த்தை என்னன்னா, லக்கை அடையத்தக்க ஒரு அபிஷேகம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். லக்கை அடையத்தக்க ஒரு அபிஷேகம். லக்கை அடையத்தக்க ஒரு அபிஷேகம். இந்த காலை ஆராதனை நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த வருஷத்தை துவக்க உதவி செய்த ஆண்டவர் இந்த வருஷத்தை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு தம்முடைய அனுகிரகத்தை நமக்கு அவர் செய்வாராக. படிப்போமாக. லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை நாம் படிப்போமாக. சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்று, அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையையும் பிரவேசப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிற வருஷத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்துள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்று என்றார். ஆமென். கேட்டுக்கொண்டு போகிறவர்களா இல்லாதபடி நேற்று தினத்தில் நீங்கள் பார்த்தீங்களே, கர்த்தருடைய வார்த்தை சொன்னது, கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நீ எழுது. அடுத்தது போட்டுருந்துச்சு, எழுதுனதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணுமா? அதை வரைந்து வை. மிக முக்கியமானது. ஆகவே இந்த வார்த்தைகள் நீங்கள் எழுதி கொண்டால் உங்களுக்கு இது நலமாக இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே அவர் செய்வார். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் கர்த்தர் நமக்கு அவர் பண்ணியிருக்கிறார். அபிஷேகம் என்றால் என்ன என்று நான் கடந்த நாட்களில் சொல்லும் பொழுது, அபிஷேகம் என்பது ஒரு மனுஷனுடைய தலையில், அவருடைய சரீரத்தில் எண்ணெயை வார்த்து, இவர் தேவனுக்கு உடையவர், தேவனுடைய திட்டத்தை செய்பவர், தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றவர் என்று அபிஷேகம் பட்டவனுடைய வார்த்தையினுடைய அர்த்தமாய் அது இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அபிஷேகம் என்பது தேவன் இவனை கொண்டு, இந்த ஆளை கொண்டு, இந்த நபரை கொண்டு தன்னுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்ற அவர் விரும்புகிறார் என்பதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். 2025வது வருஷத்தில் கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தை கொடுத்ததனுடைய மூல காரணம் என்னன்னா, சில காரியத்தை நீ அடைய வேண்டும், சில காரியத்தை நீ முடிக்க வேண்டும், சில காரியத்தை உன் கையிலே நீ பெற வேண்டும். எல்லாவற்றையும் ஞானத்தினால நம்ம செய்து முடியும், எல்லாவற்றையும் திறமையினால செய்ய முடியும் என்று நினைக்காதீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அபிஷேகத்தை கர்த்தர் நம்மிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் சொல்றது, தேவனுடைய குறிப்பிட்ட திட்டத்தை இந்த 2025 நிறைவேற்ற தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய குறிப்பான திட்டத்தை இந்த 2025 நிறைவேற்ற தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு இந்த காலை ஆராதனையில்
லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இப்போ படித்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைனா, கர்த்தருடைய தேவனாகிய ஆவியானவர் அவர் என் மேல் இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த வசனம் நம்ம போன முறை படித்த பொழுது இந்த வசனத்தை எங்கே படித்தோம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61 படித்தோம். கரெக்டு தானே? எங்கே படித்தோம்? 61 படித்தோம். ஆனால் இங்கே லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஏன் இங்கே சொல்லப்பட்டிருக்குது? 61 பட்டு சொன்னால் போதுமே. ஏன் இங்கே லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து இதை ஏன் சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து இதை ஏன் சொல்லுகிறார் என்று நாம் சற்று யோசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை எப்போ தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு? தன் ஊழியத்தின் ஆரம்பத்தில் சொல்லுகிறாரா, அல்லது ஊழியத்தை செய்து கொண்டிருந்த நடு நாட்களில் சொல்லுகிறாரோ, அல்லது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அவர் இந்த ஊழியத்தை முடிக்கும் பொழுது மரிக்கிற தருவாரையில் அந்த நேரத்தில் சொன்னாரா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அப்பதான் அவர் பிசாசினாலே சோதிக்கப்பட்டு அவர் வருவார். உடனே பின்பதாக 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் போகிறார். எங்க போகிறார்? வளர்ந்த ஊராகிய, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எந்த ஊரு? நாசரேத்துக்கு போகிறார். நான் ஒண்ணே கேட்டுக்கிட்டுமா? ஒரு சில காரியங்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாட்களிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? கர்த்தராகிய, சத்தமா சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப ஊழியத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். நாமும் சரி, இந்த 2025 ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து தம் ஊழியத்தை எப்படி ஆரம்பித்தார்? எல்லாருமே இங்கே அநேக ஆரம்பங்கள் நமக்கு இருக்கிறது இல்லை? சில பேருக்கு பர்த்டே ஆரம்பமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது வருஷத்தினுடைய ஆரம்பம். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கல்யாண நாள் அது ஒரு ஆரம்பமாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் வீடு கட்டுறீங்க, அது ஒரு ஆரம்பமாக இருக்கலாம். சிலருக்கு வேலை ஒரு ஆரம்பமாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புது ஊருக்கு போகிறீங்க. இந்த ஊரில் இருந்து வெளியே ஒரு சில மாதங்கள் அங்கே இருக்கிறீங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒரு வேலை காரியமாய் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஒரு தேசத்தில் இருக்கிறீங்க, ஒரு பட்டணத்தில் இருக்கிறீங்க, ஒரு கிராமத்தில் இருக்கிறீங்க. எங்கே போனாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு கொஞ்ச நாட்கள் தேவன் வைத்திருக்கிற ஒரு இடம், அது ஒரு ஆரம்பமாய் உங்களுக்கு இருக்கிறது. எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு வேளை இப்போ தான் புதுசாக திருமணமாக போகிறீங்க, புதுசாக நீங்கள் போகிறீங்கன்னா, எந்த ஆரம்பமாய் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆரம்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று, அதை எப்படி செய்ய வேண்டும் என்று இங்கு அவர் எழுதியிருக்கிறார். ஒரு ஆரம்பத்தை எப்படி செய்யணும் படிக்கலாமா? அதே 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். தமிழில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆள வரும். தமிழில் 5 காரியங்கள் இருக்கும். 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒரு படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். போதும். தன்னுடைய ஆரம்பத்தில் முதலாவது எல்லா ஆரம்பமும் ஆண்டவரோடு ஆரம்பிக்கணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாரோட ஆரம்பிக்கணும்? முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இல்லாமல் நீ ஆரம்பிக்க கூடாது. முதலாவது ஒவ்வொரு ஆரம்பமும் எழுதிக்குங்க, ஆண்டவரோடு ஆரம்பிக்கணும். ஆண்டவர் இல்லாமல் நீ ஆரம்பிக்க கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆரம்பமும், எல்லா தேவ மனுஷனுடைய ஆரம்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபு கிட்ட சொல்ல, யாக்கோபே நீ இங்கிருந்து கிளம்புற, ஆனால் நான் உன்னோட நான் இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தேகத்தை விட்டு அவர் பரலோகத்திற்கு போக போறார். அந்த நேர சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். யோசுவா ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுகிறார், மோசையோட நான் இருந்தது போல, சத்தமா சொல்லுங்க, நான் உன்னோட கூட நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஒவ்வொரு காரியத்திலையும், ஒவ்வொரு ஆரம்பத்திலையும் நம்ம யாரோட தான் ஆரம்பிக்கணும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஆள வரதுனால ஆண்டவரோட ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம், யாரோட ஆரம்பிக்கணும்? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோட நம்ம ஆரம்பிக்கணும்.
நாம் எதெல்லாம் ஆண்டவரோட ஆரம்பிப்போம் தெரியுமா? ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா நாம் ஆண்டவரோட ஆரம்பிப்போம். ஒரு வேலை காரியம் இருக்குன்னா வந்து அன்னைக்கு காலைல ஒரு புது வேலைக்கு போகிறோம், ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, அல்லேலூயா ஆமென் ஆண்டவரே. அப்புறம் மறந்துடுவோம். ஒரு வீடு கட்டுறாங்களா, ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வைப்போம், ஒரு நன்றி சொல்லுகிற கூட்டத்தை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் ஆண்டவர் அப்படி கேட்கல. நிகழ்வில் நீ வந்து ஆண்டவரை முதலாவது வைக்கணும்னு போடல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட நீ ஆரம்பிக்கிறது யாரோட தான் ஆரம்பிக்கணும்? அதிகாலையிலே உம் சிறு சத்தத்தை நான் கேட்டு சங்கீதத்தில் முந்தனத்து படித்த சங்கீதம் 17ஆம் அதிகாரத்தில் நான் நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், விழிக்கும் போது சாயலால் நான் திருப்தியாவேன். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்க பண்ணுவீர், உமக்கு நேரே நான் ஆயத்தமாகி வந்து என்ன பண்ணுவேன்? நான் காத்திருப்பேன். இயேசு கிறிஸ்து மார்க் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஒரு வனாந்திரமான இடத்திற்கு சென்று தேவனோட பேசும்படி ஜெபிக்கும்படி அவர் தனித்து போனார். அப்போ ஒவ்வொரு ஆரம்பமும், எல்லா வேலை இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆரம்பம் எதில் ஆரம்பிக்கணும்? நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோட நம்ம ஆரம்பிக்கணும். இரண்டாவது, அங்கே ஒவ்வொரு ஆரம்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 4:21. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம், உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேத வாக்கியம், இந்த வேத வாக்கியம். இரண்டாவது, ஒரு மனுஷன் எப்படி ஆரம்பிக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையில தான் ஆரம்பிக்கணும். இன்னொரு சொல்லுங்க பார்க்கலாம். எதில் ஆரம்பிக்கணும்? முதலாவது எதில் ஆரம்பிக்கணும்? ஆண்டவரோடு ஆரம்பிக்கணும். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே உன் தேசத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு, அதே போல் உன் இனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்திற்கு நீ போ. அங்கே நான் உன்னை பெருகி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்தது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வார்த்தையை வைத்து தான் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுகிறார்? ஆரம்பிக்கிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே நான் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களை விடுவித்து பாலும் தேனும் உள்ள தேசத்திற்கு, யாத்திராகமம் 3:8 நினைக்கிறேன், பாலும் தேனும் உள்ள தேசத்துலேயும் ஒரு விசாலமான தேசத்தில் என் ஜனங்களை கொண்டு போய் செலுத்துவதற்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன். அப்போ எல்லாவற்றுக்குமே பார்த்தீங்கன்னா எது மிக முக்கியமாக இருக்குது? எல்லா ஆரம்பத்துக்கும் எது ரொம்ப முக்கியமாக இருக்குது? கர்த்தருடைய சத்தமாக, கர்த்தருடைய, இந்த வருஷத்தினுடைய கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை கேட்குறேன், இந்த வருஷம் நீங்கள் எந்த வார்த்தையை வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லணும், கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார். இல்லை கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதை தான் பிறந்ததுலேருந்து ரட்சிக்கப்பட்ட நேரத்துலேருந்து இந்த ஒரே வசனத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை, உன்னோட தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் பேசணும். இரண்டாவது, என்ன கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் ஆரம்பிக்கணும். சத்தமாக சொல்லுங்க, எதில் ஆரம்பிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையினாலே. மூன்றாவது, அதே 4ஆம் அதிகாரம், லூக்காவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. போதும். எங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெப ஆலயத்தில். எங்க? ஜெப ஆலயத்தில். மூன்றாவது, நீ எங்க ஆரம்பிக்கணும் தெரியுமா? ஆலயத்தில் ஆரம்பிக்கணும். எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் எங்க ஆரம்பிக்கணும்? முதலாவது எங்க ஆரம்பிக்கணும்? ஆண்டவரோடு ஆரம்பிக்கணும். இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தையோடு ஆரம்பி. மூன்றாவது ஆலயத்தில் நீ ஆரம்பிக்கணும். உங்களுக்கு எதை ஆண்டவர் கொடுத்தாலும் சரி, முதல்ல
நீங்க ஆண்டவருக்கு எங்க ஆரம்பிக்கணும்னா ஆலயத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பெத்லகேமில் பிறந்தார். பிறந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா 8வது நாளில் அவர் எருசலேமுக்கு கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கை பிரயாணம் எங்க ஆரம்பிக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் ஆரம்பிக்கிறது. எங்க ஆரம்பிக்குது? இன்னொரு முறை சொல்லுங்க. ஆலயத்திலேயே ஆலயத்தின் காரியத்தில் ஆரம்பிக்கிறது. ஆலயத்தின் காரியத்தில். அந்நாட்களிலே சாமுவேல் ஒரு சின்ன பையனா இருந்தான். ஒரு சின்ன பையன். அவன் தாய் அவளை பெற்றெடுத்து பின்பதாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பெற்றெடுத்த உடனே பால் மறக்க பண்ணி இந்த சாமுவேலை அவங்க தாய் எங்க விட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. ஆலயத்தில் விட்டார்கள். ஒரு ஆரம்பம் ஆலயத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் என்னென்னா, சின்ன வயசுல இருந்தே இந்த சாமுவேல் மாத்திரம் கர்த்தர் ஊழியக்காரங்களுக்கு ஒரு துணி வச்சிருப்பார். அந்த துணி என்னன்னா ஏபோத்துன்னு சொல்லுவாங்க. அந்த துணியை அவங்க அம்மா தைச்சு என் பையன் சின்ன பையனாக இருக்கிறான், அவன் சர்ச்சில் இருக்கிறான், ஆலயத்தில் இருக்கிறான், ஆனாலும் என் பையனை கர்த்தர் கைவிட்டக்கூடாதுன்னு சின்ன வயசுலே அவன் தாய் ஒரு ஏபோத்துன்னு ஒரு துணியை தைச்சு அந்த இத்தினூண்டுக்கு அந்த துணியை கொடுத்து அவனை அப்படியாக ஆலயத்திலே அவனை வளர்க்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் வாங்கினாலும் எதை பெற்றாலும் உண்மையிலே பெரிய சந்தோஷம். அநேகர் உங்கள் காரியத்தில் நான் உண்மையில் பெரிய சந்தோஷப்படுகிறேன். உங்கள் வாகனங்கள்லாம் நீங்கள் வாங்கும் பொழுது முதல்ல சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணி நீங்கள் கொடுக்கறத கர்த்தர் அதை கனம் பண்ணுவாராக. கல்யாண காரியங்கள்லாம் நடக்கிற நேரம் கல்யாண கார்டு அடித்த உடனே முதல்ல எங்கே வா? ஆலயத்துக்கு வா. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது ஆலயத்தில். கல்யாண கார்டை கடித்த உடனே எத்தனையோ வருஷமாக நடக்கிறடா கல்யாணம் அல்லேலூயா அப்படின்னு ஓடிடாது. இது எல்லாமே நீ கர்த்தர் மேலே வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தையும் நீ கர்த்தருக்காக இருக்கிற காரியத்தை இது காண்பிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, தாவீது தன் வாழ்க்கையில் 1 சாமுவேல் 7 எடுக்க வேணாம். 1 சாமுவேல் 7 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பெட்டியை பெலிஸ்தர்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் இப்போ தாவீது அப்போ தான் அவன் அந்த ராஜாவாக அவன் இருப்பான். ராஜாவான உடனே அவன் முதல்ல செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? தனக்கென்று ஒரு ஆலயத்தை, தனக்கென்று ஒரு வீடை கட்டல. முதல்ல அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 2 அதிகாரத்தில் 2 சாமுவேல் 2 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். முதல்ல அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பெட்டியை தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்திற்கு அவன் கொண்டு வந்தான். ஆண்டவர் சொல்கிறார் அவனை பார்த்து, தாவீதே உன் கையில் இரத்தப்பள்ளி ரொம்ப அதிகமாக இருக்குப்பா, நீ ஆலயத்தை என்ன பண்ண மாட்ட? கட்ட மாட்டேன். ஆனாலும் அவனுக்கு இருக்கிற ஒரு பக்தி வைராக்கியம் பைபிளில் போட்டிருக்கு, தாவீதின் கூடாரத்தை நான் மீண்டும் திரும்ப என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். எனக்கு ஆலயத்தை கட்ட முடியலனாலும் நான் எனக்கு உதவி செய்த ஆண்டவருக்கு ஒரு கூடாரத்தை கட்டி அங்கே நான் ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லத்தக்க ஆலயத்தில் சகலத்தையும் அவன் ஆரம்பித்தான். உங்கள் வாழ்க்கையில் சரி, நீங்கள் எல்லா ஆரம்பமும் எதில் ஆரம்பிக்கணும்? இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆலயத்தில். எந்த காரியம் இருந்தாலும் சரி ஆலயத்தில். 4வது அதே 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 4ஆம் அதிகாரம் 21 24 வரையிலும். அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். யாருடைய குமாரன்? யோசேப்பின் குமாரன். அடுத்தது அவர்கள் அவரை நோக்கி, போதும், இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆரம்பத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஒரு சாதாரணமான ஆரம்பம் தான் பண்ணார். ஒரு பிரபலமான ஆரம்பத்தில் என்ன பண்ணல? அவர் பண்ணலை. எப்போவுமே உன்னுடைய ஆரம்பம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அற்பமான ஆரம்பமாக இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அற்பமான ஆரம்பமாக நீ இருக்கணும். ரொம்ப அப்படியே ஜல் புல் டாட்டா புடால்னு போட்டலாம். பைபிளில் என்ன எழுதியிருக்கு? அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அது மாத்திரமில்லை,
உன்னுடைய ஆரம்பம், உன்னுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாய். உன்னுடைய ஆரம்பம் அது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. நான்காவது, உன்னுடைய ஆரம்பம் அது அற்பமான ஆரம்பமாக தான் இருக்கணும். ஒரு அற்பமான ஆரம்பமாக தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்து அதை மீண்டும் மீண்டும் தன் ஜனங்களிடத்தில் அதை சொல்லுகிறார். நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ அது அற்பமான ஆரம்பமாக தான் இருக்கணும். ஒரு கடுகளவு விதை தான், அதுதான் உனக்கு இருக்கணும். ஒரு அற்பம் சாதாரண, யாராவது பார்த்து கடுகு பார்த்து ஏதாவது சொல்லுவாங்களா? ஒரு கடுகளவு இருக்கிற விதையை பார்த்து சொல்லுவாங்களா? சொல்லுகிறா, ஒரு அற்பமான ஆரம்பம் உனக்கு இருந்தாலும் ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது என்ன போகும்? பெயர்ந்து போகும். அது பெயர்ந்து போகும். அற்பமான ஆரம்பம். விசுவாசிகளாகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதையுமே ஜாம் ஜீம் ஜமால் டிமால்லாம் ரொம்ப பெருசாலாம் பண்ணிடாதீங்க. நம்ம இருப்பது கர்த்தருடைய கிருபை. கொஞ்சம் வந்த உடனே நம்ம காலரை தூக்கிக்குவோம். தெரியுங்களா உங்களுக்கு? பார்த்தீங்களே, கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்களே, ஒரே ராத்திரி, ஒரே ஒரு ராத்திரி, ஒரே ஒரு ராத்திரி ஒரு தீ வந்துச்சு. அந்த இன்னமும் அதை அணைக்க முடியாமல் கோடி கணக்கில் காசு வச்சிருந்தது, நல்ல வீடு எல்லாவற்றையும் ஒரே ராத்திரி அது எரிச்சிட்டு போயிருச்சு. ஒரே ராத்திரி. இது நமக்கு மிகப்பெரிய கவனமாக இருக்கணும். ஆண்டவர் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் தம் மகிமையை யாருக்கு என்ன பண்ண மாட்டாராம்? விட்டு கொடுக்க மாட்டார். யாராவது ஒரு ஆள் தன்னுடைய மகிமையை மாத்திரம் தனக்குன்னு மட்டும் எடுத்துக்கிட்டானா முடிஞ்சிச்சு கதை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தன் முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு தேவன் எதையாகிலும் என்ன வேணாலும் அவர் செய்வார். ஒரே ராத்திரி, ஒரே ராத்திரி. இது இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்குறோம். எடுக்கிறீங்களா? உபாகமத்தின் புத்தகம் எடுங்களேன். உபாகமத்தின் புத்தகம், உபாகமத்தின் புத்தகம் உபாகமத்தின் புத்தகம் 32 அதிகாரம் 22 வசனத்தை ஒரு படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்நாட்களிலே தேவன் இதை இப்படியா எழுதி வைத்து விட்டார். 32 அதிகாரம் 22 வசனம். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நகரம் மட்டும் எரியும், அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களையும் என்ன பண்ணுமா? அது வேக பண்ணும். அதுதான் கர்த்தருடைய கோபாக்கினை உள்ள அக்கினி. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அங்கு பாவம் மட்டும் நிறைவாயிருச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அக்கினி வரும். கர்த்தருடைய அக்கினி வரும். கடைசி நாட்களில் யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் சொல்லுகிறது, அக்கினியும் மந்தமும் இப்போ சூழ்ந்து இருக்கும். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால நாம் இது வரைக்கும் நம்ம பிழைச்சிருக்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை எப்படியோ கர்த்தர் கிருபையாக வச்சிருக்கிறார். கிருபை 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 கிருபை. சத்தமாக கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கிருபைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை. காலர் தூக்கிக்காத. எந்த காரியம் இருந்தாலும் அற்பமான ஆரம்பம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அற்பமான ஆரம்பம். அற்பமான ஆரம்பம். ரொம்ப பெருசாக நினச்சிருக்காது. நம்ம வாழ்கிறது கர்த்தருடைய பிச்சை. லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வச்சுருக்கலாம். ஆண்டவர் நினச்சானா ஒரே ராத்திரி, நடு ராத்திரி உன்னை நடு ரோட்டு கொண்டு வந்துடுவார். அதனால எப்போவுமே உன் வாயில் ஒரு வார்த்தை வரணும், கர்த்தரை நான் காலத்திலும் தோத்துறோம் 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 தோத்துறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம கையில் ஒன்றுமே கொண்டு வரல, ஒன்றுமே கொண்டு போகிறதும் இல்லை. சபை விசுவாசிகள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க. சில பேர் அவங்க பர்த்டே, ஆனிவர்சரி, கல்யாண நாள்லாம் கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், ரொம்ப தடால் படால்னு கொண்டாடுவாங்க. அது உன்னுடைய ஆரம்பமாக இருக்கலாம். ஆரம்பம் தவறுன்னுலாம் சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ செய்ய தெரியுமா? உங்கள் பர்த்டே எப்படி கொண்டாடணும் தெரியுமா?
உன் பர்த்டே நீ எப்படி கொண்டாடணும் தெரியுமா? டைம் கொஞ்சம் எடுக்கிறேன், பரவாயில்ல எடுங்களேன். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்க முடிக்க இருக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் ஒரு படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்புறம் அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். உனக்கு என்ன செய்யப்படும்? பதில் செய்யப்படும் என்றார். உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே ஆனிவர்சரி இருக்கும் பொழுது நீங்க கொண்டாடுறது நான் தவறுன்னு சொல்லலை, கேக் வெட்டி கொண்டாடுறது தவறுன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி நீ யார் நினைக்கணும் சொல்லுங்க? ஏழைகளையும் குருடரையும் சப்பானிகளையும். அப்படின்னா என்ன தெரியுமா? உனக்கு தெரியாத ஜனங்களுக்கு என்ன கொடு? உதவி கொடு, உதவி செய். என் வீட்டில் கல்யாண நாள் இருந்தாலும் சரி, பர்த்டே இருந்தாலும் சரி, முதல்ல சாப்பாடு பொட்டலத்தை பண்ணி ஜனங்களுக்கு கொடுப்பேன். அதுவும் குறிப்பாக ஜோயனாக்கு கரெக்டாக எக்ஸாம் நேரமாக இருக்கும். பர்த்டே வரும்போது எக்ஸாம் நேரமாக இருக்கும். பரவாயில்ல, எக்ஸாமாக இருந்தாலும் எக்ஸாம் போயிட்டு வரட்டும், வந்த பிறகு அதுக்குள்ளே சாப்பாடை கட்டி வைப்போம். வருவா, அவள் கையில் கொடுக்க சொல்லுவேன். யாருக்கு பர்த்டே? உனக்கு தான் பர்த்டே. டேடி கேக்கெல்லாம் கட்டுது தான். முதல்ல யாருக்கு? ஏழைகளுக்கு. நீ ஏழைகளுக்கு செய்யாமல் உனக்கு செஞ்ச நீ பாக்கியவான் அல்ல. அதான் பைபிளில் போட்டிருக்கு. உன்னுடைய ஆரம்பம் எப்படி இருக்கணுமா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அற்பமாக இருக்கணும். முதலாவது ஆரம்பம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரோடு இருக்கணும். ரெண்டாவது ஆரம்பம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கணும். மூன்றாவது எப்படி இருக்கணும்? ஆலயத்தில் இருக்கணும். நான்காவது எப்படி இருக்கணும்? அற்பமான ஆரம்பத்தில் இருக்கணும். ஐந்தாவது ஆரம்பம் எப்படி இருக்க வேண்டும்? அதே 14ஆம் அதிகாரம், சரி, அதே லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. அடுத்து என்ன பண்ணுகிறார்? என்னை அபிஷேகம் பண்ணினார். ஐந்தாவது என்னது? அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் இருக்கணும்.